தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். இதெல்லாம் வீட்ல இருக்கிறதுனால தானே குடிக்கிறாரு. இல்லாம பண்ணிட்டா எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த பாட்டில் எல்லாம் மொட்டை மாடியில இருந்து தூக்கி போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்ல, 4 பேபி. 4 பேபியும் காணோம். அவங்க தாங்க கேக்குறேன், பேபி எங்கங்க? பேபினா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஏங்க பேபினா நான் தினம் அடிக்கிற சரகு, அதே எங்க? வார என்னடா நிதே 2 கட்டிங்க மச்சே மச்சே, அப்படி வச்சுக்கோ. 5 நிமிஷம் அங்கே வரேன். சிக்கனோட வரேன்டா. ஏய் 10 அச்சு காலி பண்ணிடுறா. வந்துடும் மச்சி. சாரி மச்சி, உன்னை போய் தப்பா நினைச்சேன் பத்தியா. 5 நிமிஷம் அங்கே இருப்பேன். ஓகே 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 ஓகே. அப்பா கடவுளு நன்றிப்பா சாமி. 2 கட்டிங் இதுதான் இல்ல கண்டாமா இருப்பேன் நீ. அல்ல உண்மையை சொல்லு, அந்த பாட்டில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. அப்போ இது எப்படி? இது என் பேபி மேல இந்த ஸ்டிக்கரு, இது எப்படி உன் மேல வந்தது? உண்மையை சொல்லு, நீ தானே பாட்டில் எடுத்த? ஆமா, நான் தான் எடுத்தேன். ஏன்? இனிமே உங்களுக்கு குடிக்க வைக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் எடுத்தேன். இப்ப எங்க அது? இப்ப எங்க இருக்குன்னு கேட்டேன். உடைச்சிட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாட்டில் மேல கைய வைப்ப? அந்த உரிமை உனக்கு யாரும் கொடுத்தான்? ஒன்னா சொல்லி தப்பு இல்ல, உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். ஒன்னா போட்டு பாவம் பார்த்து என் ரூம்ல ஓரமா இருக்க விட்டேன் பாரு. நான் சொல்லணும், இந்த பாரு என் மேல உரிமை காட்டுறதுக்கு நீ ஒன்னும் என் பொண்டாட்டி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நீ ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரி. வேலைக்காரி வேலைக்காரியா தான் இருக்கணும். அத விட்டு எல்லைய மீறினு வச்சுக்கோங்க, கண்டமாயிடுவ. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட அப்புறம் அதுதான் இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாளா இருக்கும். என் பாட்டில் உடைக்க வர்றேன், போயிட்டு வச்சுக்கிறேன். பார், நான் திரும்பி வரப்போது ரூம்ல நீ இருக்கக்கூடாது. உன் சாமா சட்டத்தை வெளியே போயிருக்கணும். இன்னொரு வாட்டி நீ சொல்லு வச்சு ஃபுல்லா. சூப்பர் சூப்பர் வச்சு, நான் வரேன்டா. வரேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நீ ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரி. வேலைக்காரி வேலைக்காரியா தான் இருக்கணும். இன்னொரு தடவை என் விஷயத்துல நீ தலையிட்ட அப்புறம் அதுதான் இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாளா இருக்கும். வாப்பா உட்கார். சாப்பிட்டியா? இல்லப்பா, இனிமே தான் சாப்பிடணும். என்னடா இது, ஒன்னா சாப்பிட்டு வெளியே போ, இல்ல சாப்பிட நேரத்துக்காக திரும்பி வா. இப்படி சாப்பிடாம ஓடிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரிடா, உன்னோட ஒரு விஷயம் பேசணும். என் ரூமுக்கு வா. புது பிரான்ச் ஓபன் பண்ண பத்தி உங்ககிட்ட பேசணும். சரியா? சரிப்பா. வா. ஹலோ. ஆமா, ஸ்டாக்ல அனுப்பிச்சிருங்க. ஆமா, யா ஓகே. ஓகே ஃபைன். ஏங்க, உங்க அப்பா புது பிரான்ச் திறக்கிறத பத்தி பேச கூப்பிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் தான் ரிப்பன் கட் பண்ணி புது பிரான்ச்சை ஓபன் பண்ணணும். இன்விடேஷன்ல ஏன் பேர் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் பில்ல நான் தான் போடுவேன். புரிஞ்சுதா? சரி கல்பனா. அது திறப்பு விழா பத்தி உங்க அப்பா என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல.
ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா இருக்கணுங்க. அவர் ஏதாவது சொன்னாலும் நீங்க விட்டுறாதீங்க. ஆம் சரி கல்பனா. சரி சரின்னு என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றதுக்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு வந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன் திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஏதாவது தப்பா பேசிடக்கூடாதுல்ல, அதனாலதான் எச்சரிக்கிறேன். ஏன்னா இது என்னோட கௌரவ பிரச்சனை. இது நடந்தாதான் உங்க அப்பா என்ன இன்சல்ட் பண்ண ரணம் ஆறும். ஏன் கல்பனா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஆம்பளைங்க வெளியில போறவங்க, 4 பேரை பார்த்து 4 விஷயம் பேசுறவங்க. ஆனா பொம்பளைங்க வீட்லயே இருக்கிறவங்க, புருஷன் வீட்டை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்காதவங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி மாதிரியே யோசிக்காதீங்க. எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் சூடா தோசை ஊத்தி வைக்கிறேன். நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, மறுபடியும் அதே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் பேசிட்டு வர வரைக்கும் என்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. போங்க, போய் தெளிவா பேசிட்டு வாங்க. எனக்கு கல்யாணம் ஆனதும் திறக்கிற பிரான்ச் என் மனைவி கையால திறந்து வச்சாதான் கௌரவமா இருக்கும். அவ நம்ம வீட்டு மூத்த மருமக, அவளுக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க அவளை மதிப்பாங்க. ப்ளீஸ் நிறுத்துறியா? கொஞ்சம் அமைதியா பேசு. போங்க, போய் பேசுங்க பேசுங்க, போங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். அப்பா வா, ஆ. நம்ம புது பிரான்ச் ஓபன் பண்ண போறோம்ல, ஆமாப்பா. அதுக்கு வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இதுல எழுதியிருக்கிறேன். ஆ முக்கியமா நல்ல ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணணும்டா. சரிப்பா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ. கடைனா பல விதமான கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்கடா. ஆ. வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ், ஆ. ஆம்பளைங்க, பொம்பளைங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஆ, ஆ, இப்படி பல பேரையும் டீல் பண்ற மாதிரி ஸ்டாஃப் செலக்ட் பண்ணணும். ஆ, ஓகே, சரிப்பா பண்ணிட்டு. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும், அலவன்ஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நீயே டீல் பண்ணிக்க. ஆ சரிப்பா. அப்புறம் இனாகுரல் டே அன்னைக்கு நம்ம எப்பவுமே ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுப்போம், தெரியுமா? ஆ ஃப்ரீனா ஃப்ரீ ஆஃப் மார்ஜின், புரியுதா? அதுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ்னு டிசைட் பண்ணணும். ஆ ஹை பிரைஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துட முடியாது. சரி. லோ பிரைஸ்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அயர்னு, ஆ ஹீட்டரு, ஃபேனு, அப்புறம் மைக்ரோவேவ், ஆ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதுக்கு நிறைய பப்ளிசிட்டி கொடு. சரிப்பா. ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் தான் சொல்லிடு. ஆ 0 மார்ஜின், நாம வாங்கின விலைக்கே கொடுத்துறோம், அவ்வளவுதான். சரியா? ஆ சரிப்பா. ஓகே. thirdly இன்விடேஷன்ஸ். கேர்ஃபுல்லா என்னென்ன இன்விடேஷன் செலக்ட் பண்ணு. ஆ இம்பார்ட்டண்டா யாரையும் விட்டுறாத. ஒரு தடவைக்கு 2 தடவையா செக் பண்ணு. யாருக்கெல்லாம் எப்படி அனுப்பணும்னு உனக்கே தெரியும். ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ்க்கெல்லாம் நேரா போய் சொல்லணும், அதான் மரியாதை. ம் பாக்கி பேருக்கெல்லாம் போஸ்ட்லயோ கொரியர்லயோ அனுப்பிச்சா போதும். ரொம்ப மார்ஜினல் பீப்புளுக்கு போன்ல சொன்னா கூட போதும். ஆனா ஒத்துரை விட்டுறாத, கேர்ஃபுல்லா இரு. ஆ. செஞ்சிடறியா? சரிப்பா. அப்புறம் வர்றவங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும்பா. ப்ராப்பரா எல்லாம் செய்யணும். கேட்டரிங் எல்லாம் நல்லா இருக்கணும். வர்றவங்களை ரிசீவ் பண்றதும் ப்ராப்பரா இருக்கணும். ஓகே, ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. வர்றவங்க எல்லாம் ரொம்ப நிறைவோட போகணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன், புரியுதா? ஆ சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம ஷாப் ஓபனிங்க்கு யாரப்பா கூப்பிடுறோம்? அது யாரா இருக்கும்னு நினைக்கிற? ஆ, யாராவது பெரிய விஐபி, சினிமா நடிகை இல்ல பொலிட்டிக்கல் லீடரை வச்சு ஓபன் பண்ண போறோமாப்பா? சினிமா ஆர்டிஸ்ட், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா விஐபின்னு சொன்னியா, அது கரெக்ட். ஆனா சாதாரண விஐபி இல்ல, டபுள் விஐபி, விவிஐபி. புரியல? வி ஃபார் வேதவல்லி. சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள்ல உன்னை கன்சல்ட் பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் உன்னை கேட்காமே முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இதுல உனக்கு பூர்ண சம்மதம் இருக்கும், மறுப்பே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன, கரெக்ட் தானே? ஆ ஆம், ஆமாப்பா, நல்ல விஷயம்தான். குட் குட். அதனால இன்விடேஷன்லாம் வேதவல்லி பேரை போட்டுரு. ஆ. ஆ? சரி. போயிட்டு வா, போயிட்டு வா. ம். இவகிட்ட எப்படி இதை சொல்றது? அப்பா பேச்சையும் மீற முடியல, இவ பேச்சையும் தட்ட முடியல. என்ன சொல்லி சமாளிக்கிறது? பேசியாச்சா? ஆ பேசிட்டேன். என்னங்க, ஆ? நான் ரிப்பன் கட் பண்ணி கடையை திறந்து வைக்கிறதுக்கு அப்பா சம்மதிச்சிட்டாரா? என்ன பேசாம நிக்கிறீங்க?
ஏதாவது பிரச்சனையா? நான் போய் பேசட்டுமா? கல்பனா, நீ எதுக்கு தேவையில்லாம பேசணும்? அப்பா நீ கடையை திறக்க சம்மதிச்சிட்டாரு. இன்விடேஷன்ல கூட உன் பேரை போட சொல்லிட்டாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆ? ஏன் நிஜமான கேக்குற? நீதான் தேவையில்லாம அப்பாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவரு நல்ல விதமா நடந்துக்கிட்டா எனக்கே அவர் மேல வருத்தம் வரப்போகுது. எனக்கு இப்பதாங்க மனசு நிம்மதியா இருக்கு. நான் சொன்னத இப்பதான் நீங்க சரின்னு கேட்டு பண்ணிருக்கீங்க. முதல்ல இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். அப்புறம் நம்ம ஸ்டோர்ஸ்ல தேவி இருக்கால, அவகிட்ட சொல்லணும். அவதான் அன்னைக்கு பெரிய இவ மாதிரி ஸ்டோர்ஸ்ல என்கிட்ட பேசினா. கல்பனா, ஒரு விஷயம், இதுல மட்டும் கொஞ்சம் அவசரப்படாத. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆ, இல்ல, இன்விடேஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் போய் நேர்ல கொடுத்தா சரியா இருக்கும் இல்லையா? அதான். ஓ, அப்படி சொல்றீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி, சாப்பிட வாங்க. நான் நெய் தோசை சுட்டு தரேன். கடவுளே, இவகிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேனே. இதுல இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். வீரையா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகி டிஃபன் எல்லாம் வேற ரெடி பண்ணிட்டீங்க? ஏதாவது விசேஷமா? என்னம்மா? அண்ணா இந்த டிஃபன் எடுத்துட்டு போய் மேல அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களா? அது தம்பி அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்காது. நீங்களே போய் டிஃபனை கொடுத்துருங்களேன். நான் போனா பிரச்சனை வரும்னா. அவரு ராத்திரி வேற சாப்பிடல, அதனாலதான் உங்களை கொண்டு போய் கொடுக்க சொல்றேன். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன இல்லங்கறா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. என்ன பண்றாருன்னு பாப்போமேன்னு அவர் ரூம்ல வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் எடுத்து உடைச்சு வெளியில போட்டுட்டேன். சூப்பரான வேலை பண்ணீங்கம்மா. என்னைக்கு அவரை விட்டு இந்த குடிப்பழக்கம் போதும் அப்பதான் அவர் நல்லா இருப்பார். வாடா, உனக்கு இருக்கு. ஜால்ரா வடிக்கிறேன். நான் நல்லதுதான் பண்ணேன், ஆனா அவர்தான் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை காலெல்லாம் நடுங்குது, கோவம் வருது, இங்க அங்கன்னு ஓடுறாரு. ஏமா, ஆத்திரத்துல கோவம் வந்து அவர் உங்களை அடிச்சிடலையே? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிச்சிட்டு சாப்பிடாம போய் மாடியில படுத்துட்டாரு. ஆஹா, நல்ல சீனை பார்க்காம போயிட்டோமே. நான் வற்புறுத்தி சாப்பிட கூப்பிடுவேன்னு எதிர்பார்த்தாரு. ஓஹோ, நான் தான் போகவே இல்லையே. ரீல் விடுறா. இவ போயிருப்பா. அவன் சீ நாய போன்னு இவளை விரட்டி இருப்பான். இன்னும் 2-3 நாளைக்கு இதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் தானா சரியாயிடுவாரு. ஆமா, இவ பெரிய டாக்டர். லூஸ் மோஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறா 3 நாள் சரியாறதுக்கு. என்ன சொல்றீங்க வீரையா? கரெக்ட்மா. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகருன்னு சும்மாவா சொன்னாங்க? பேசுடா பேசு. நாகராஜ் கிட்ட சொல்லி உன் தலையில 4 தட்டு தட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ. நான் போனா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க வீரையா ப்ளீஸ். அம்மா, நான் போனாலும் பிரச்சனை வரதான் செய்யும். தம்பி வேற கோவமா இருப்பாரு. வாங்கல, 2 பேருமே போவோம். இல்ல இல்ல, நான் போனா பிரச்சனை வரும். இந்தாங்க, நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க. என்னடா இது, ஏடா கூடமா ஏதோ விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. என்ன? சரி பாப்போம். என்ன வீரையா, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்லம்மா. சரி, காலையில காஃபி குடிக்கிற டைமுக்கு டிஃபன் எடுத்துட்டு போற? அது நாகராஜ் தம்பி சாப்பிடலையா, அதான் எடுத்துக்கிட்டு போறேன். நல்லா வேதவழிக்கு வேலை பாக்குறையா? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? வேதவழி தானே சாப்பாடெல்லாம் அவருக்கு கொண்டு போய் கொடுப்பா. இன்னைக்கு என்ன நீ கொண்டு போற? அது என்ன வந்து? அது முறை இல்ல. என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். என்ன இது புதுசா கெட்ட பழக்கம்? வேலை பாக்குற ஆள் கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிக்கிட்டு. இல்லப்பா, நானே கொண்டு போய் கொடுத்துறேனே. தப்பு. நான் அவருக்கு அண்ணி தானே. அவரு நான் போனா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. வேதவழி எங்கன்னு கேப்பாரு. அதுக்கு நான் வேலையா இருக்கான்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். கொடு.
ஏன் இந்த மொழி முழிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்தாங்க, நீங்களே தாராளமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. ம். சூழ்நிலை உனக்கு சாதகமா இருக்கு கல்பனா. நல்ல விதமா பயன்படுத்திக்க. நாகராஜ், நாகராஜ், அண்ணே ஏன் இங்க வந்து படுத்திருக்க? ரூம்குள்ள போய் ஏசி போட்டு தூங்க வேண்டியதானே? இல்ல இல்ல அது அது ஒண்ணும் இல்லண்ணே. இத பாரு நாகராஜ், உனக்கும் வேதவள்ளிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். ஏன், எதுக்கு? சமாதானமா போ, வேதவள்ளி கிட்ட பேசு. இந்த மாதிரிலாம் பேசுறதுக்காக நான் இங்க வரல. ஏன்னா இது உனக்கும் வேதவள்ளிக்கும் இருக்கிற புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. இதுல அடுத்தவங்க தலையிடுறது நல்லதில்ல. பெரிய கணவமான உறவு. நீங்க வேற காமெடி பண்ணாதீங்கண்ணே. என்ன நாகராஜ் இப்படி சொல்ற? வேதவள்ளி உன் பொண்டாட்டி தானே? வேதவள்ளி என் பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டி மாதிரி. அது என்ன பொண்டாட்டி மாதிரி? அண்ணி அது ஒரு ட்ராமா அண்ணி. அது நீங்கள் விடுங்களா, அதை பற்றி நீங்கள் கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க. சாரி நாகராஜ். சரி சாப்பிடு. வேணாம் வேணாம். சாப்பாட்டு மேல உனக்கு என்ன கோவம்? சாப்பாடு மேலே ஒரு கோபமும் கிடையாது, எனக்கு அவ மேலே தான் கோவம். நீயா இரு, நானா இருக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அது நீ பண்ணிக்கோ, எனக்கு என்ன பிடிக்குதோ அது நான் பண்ணிக்கிறேன் தான் அவகிட்ட பேசியிருந்தேன். அத்தெல்லாம் விட்டுட்டு நான் குடிக்கிறது நிறுத்தினா தான் அவளுக்கு சந்தோஷம் வந்து நிற்கிறா. எல்லாம் வேலைக்கு மேலே நடுகிற காரியம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட நாகராஜ். கரெக்டு கரெக்டு, நீங்க சொல்றது கரெக்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாத ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சு ஏன் ரெண்டு பேர் வாழ்க்கையும் பாழாக்குனாங்கன்னு தெரியல. விஜி, நான் மட்டும் அன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு போகாம இருந்திருந்தேன்னா நிறைய வாழ்க்கைய வேற மாதிரி இருந்திருக்கும். நடந்தது பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல நாகராஜ். எப்படி வாழறோங்கிறது முக்கியம் இல்ல, சந்தோஷமா வாழறோமாங்கிறது தான் முக்கியம். உன்னை பார்க்கும்போது சந்தோஷம் இல்லாம வாழற மாதிரி எனக்கு தெரியுது. நான் பல சந்தர்ப்பங்கள்ல அவளுக்கும் உனக்கும் ஒத்து வராதுன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா நீ கேக்கல. சரின்னு நானும் விட்டுட்டேன். வேதவள்ளி அதிர்ஷ்டக்காரி. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா உன்னை மதிச்சான்னு நீ சொன்னப்போ எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. உங்க அப்பா உன்னை மதிக்கிறதுக்கும் வேதவள்ளி அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க அப்பாவை சென்டிமெண்டா பேசி வேதவள்ளியும் அவ அப்பாவும் மடக்கி வச்சிருக்காங்க. வேதவள்ளி உன்னை மடக்கி அவ சொல்றத கேக்குற நாய்க்குட்டியா உன்னை மாத்தணும்னு நினைக்கிறா. சூதானமா நடந்துக்கோ நாகராஜ். என்ன புரியுது நீ, நான் தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். சரி சாப்பிடு. இல்லை இல்லை வேணாம் வேணாம். ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோ. மறுபடியும் பணம் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளு. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். இப்ப சாப்பிடு. இல்லை இல்லை நீ இப்போ வேணாம். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில்
கடையை திறந்துருவாங்க. லைட்டாக கொஞ்சம் அப்போ தான் மூளை வேலை செய்யும். தேங்க்ஸ். ம். வேதவள்ளி, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஊத்துற மாட்டை ஊத்தி தான் கறக்கணும். உன் புருஷனுக்கு ஊத்தி விட்டுருக்கேன், வந்து எப்படி ஆடுறான்னு பாரு.